நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நான் சில விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்கான விஷயம் தாய் கிழவி படம் பத்தி தாங்க ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இதில பாரு நெறைய தாய் கிழவி அந்த படத்தோட நெறைய வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கு. நானும் பார்த்தேன். அந்த படத்த நானும் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல போய் பார்க்கணும். இன்னும் நான் பார்க்கல. ஆனா நெறைய வீடியோஸ்ல தான் நான் இன்னும் பார்த்துருக்கேன். அதனாலேயே அந்த படத்த போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமே எனக்கு வந்துருச்சு. ஏன்னா, அந்த ஒரு பாட்டி பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அந்த காலத்துலருந்து இப்ப இந்த காலம்னா கூட ஓகே. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி லேடீஸ் YouTubeலயே இது பண்றாங்க. நெறைய வேலை செய்றாங்க. அவங்க சமைச்சு போடுறது, இது மாரி நெறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் எல்லாமே ஏர்ன் பண்றாங்க. ஆனா, பாட்டியோட அந்த காலம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. நெறைய லேடீஸ் பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க அந்த அந்த அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். சம்பாரிக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா, அதுலயும் அந்த பாட்டி அப்பயே இவ்ளோ பவுனு, இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ சேர்த்திருக்காங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். ரியல் பாட்டி பேசுறதையும் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டுருக்கேன். எனக்கு இந்த பாட்டி பேசம்போது பார்த்தீங்கன்னா, என் தலையில ஓங்கி அப்படியே நங்கு நங்குன்னு கொட்டுற மாரி இருக்கு. "நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, இது மாரிலாம் இருக்கணும்." அப்படின்னு அந்த பாட்டி நெறைய பெண்களுக்கு சொல்ற மாரி இருக்கு. மோஸ்ட்லி முக்காவாசி பேர் இப்பலாம் இது பண்றாங்க. இல்ல சில பேர் என்ன மாரிலாம் எதுவுமே சேர்க்காம, அப்படியே குடுத்துட்டு வர எல்லாரையும் ஹஸ்பண்ட் கேட்டா அப்படியே எல்லாமே குடுத்துட்டு போற பெண்கள் இன்னமும் நெறைய பேர் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு எல்லாமே அப்படியே ஓங்கி தலையில கொட்டுற மாரி இருக்கு அந்த பாட்டி. இந்த பாட்டி எப்படி பெண்கள் சம்பாரிக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த பாட்டி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டி என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க. அந்த பாட்டி வேற எங்கேயோ இருந்துட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கத்தில தான் அந்த பாட்டி குடி வந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க 3 பசங்க இருக்குதுன்னு தெரியும். 2 பேர தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு தான் அந்த பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மீதி 2 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணமே ஆகல. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட இதே பாட்டி வயசு தான் அந்த பாட்டிக்கும் இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இருந்த அப்ப அவங்கலாம் வெள்ளி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பாட்டி அப்பப்ப எங்க நல்லா பேசுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்பலாம் இருந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க, நல்லா வெள்ளி வியாபாரம் செஞ்சு நல்லா காசு புழங்கியிருக்கு அந்த பாட்டிகிட்ட. அந்த பாட்டி அப்பப்ப என்கிட்ட சொல்லுவாங்க. "அப்பலாம் என்கிட்ட காசு நெறைய புழங்குச்சு. நெறையா நான் சேர்த்து வைக்காம உட்டுட்டேன். ஹஸ்பண்ட்டே எல்லாமே குடுத்துட்டு அவர்கிட்டயே குடுத்துட்டேன். பட் நான் எதுவுமே அதாவது நம்ம எதிர்காலத்துக்கு நான் எதுவுமே சேர்த்தாம உட்டுட்டேன். நான் இப்ப இப்படி இருக்கேன்." அந்த 2 பசங்களுமே பெரிய பையன் வராரு, போறாரு. அந்த 2 பசங்களும் கொஞ்சம் குடியும், தண்ணி அடிச்சுட்டு வராங்க, போறாங்க. ஆனா அம்மாவையும் பார்த்துக்கிறாங்க அந்த பசங்களும். இருந்தாலும் காசுக்காக ஒரு சின்ன வீட்ல இருந்துட்டு, ஆனா அந்த பாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி வாழக்கூடாது, எப்படி நாம இந்த மாரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பாட்டி ஒரு உதாரணம். சொல்லுவாங்க, "நான் சேமிக்காம உட்டுட்டேன். எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்காம உட்டுட்டேன். அதோட பலன தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன்." பசங்களும் ஏதோ போயிட்டு வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்போ நல்லா வசதியா வாழ்ந்துட்டு, இப்ப நல்லா இப்படி இருக்கிறதுக்கு நமக்கே அந்த பாட்டி பார்த்தாலும் அழகாவும் இருப்பாங்க. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி வச்சிருந்திருப்பாரு, இப்ப எதுவுமே இல்லாம இருக்காங்க. எனக்கு சில டைம் அந்த பாட்டி இப்ப சொல்லும்போது, அந்த பாட்டிய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ! நாமளும் இப்படி இருந்துறக்கூடாது. நம்மளோட எதிர்காலத்துக்கு நாமளும் கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும்னு இவங்க 2 பேருமே நமக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.